சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். அட்டிக்கிற வெயிலில் சுட்ட பிரியாணி சாப்பிட போகலாமா எங்கன்னு கேட்டிங்கன்னா, பல்லாவரம் எல்லாருக்கும் வந்துட்டு யாமுதி பிரியாணி ஞாபகம் வரும். பட் அதை தாண்டி ஒரு பிரியாணி ஸ்பாட் இருக்குது, ஹஜியார் பிரியாணி. ஸோ ஆரம்பிச்சு ஒரு 7 to 8 years இருக்கும். இவனோட பிரியாணி ரீசெண்ட் டைம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அது அவங்க மட்டன் பிரியாணி மஸ்ட்ரையாக இருக்குமாம்மா. அதை ட்ரை பண்ண தான் அறக்க கிளம்பி போயிட்டுருக்கேன். போயிட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறேன். வீடியோ சரி, நான் சாப்பிட ரொம்ப கூட்டமே இல்லை. பட் இப்போ பார்த்தா செம்ம கூட்டமாக இருக்குது. ஆல்ரெடி 65 காலி பண்ணிட்டேன். சரி, பிரியாணி ஒரு டைம் பார்த்து 65 காலி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி. அண்ட் தென் இது வந்து சிக்கன் பிரியாணி ஆஃப் பிளேட் வாங்கியிருக்கோம். மட்டன் பிரியாணி ஆஃப் பிளேட் வந்து 300 ரூபா, சிக்கன் பிரியாணி ஆஃப் பிளேட் வந்து 180 ரூபாய்க்கு தராங்க. ரைஸ் பார்க்கும்போது டெம்ட் ஆகுது, அந்த அளவுக்கு இருக்குது. இது பல்லாவரத்தில் வந்து ஆல்ரெடி சலாம் பிரியாணி ஒன்று கவர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா பல்லாவரம் சைடு வரவே இல்லை. பட் இப்போ தான் வந்துட்டு இந்த கடையை கவர் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. கிளம்பி வந்திருக்கேன். சாப்பிடலாமா? பசி சரி மக்களை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மட்டன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் தென் வந்து 65 கொடுத்தாங்க. 65 சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ மட்டன் பிரியாணி வந்து நல்லி எலும்போட கொடுத்துருக்காங்க. அந்த பீஸ்லாம் அவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க பார்க்கும்போது. ஃபஸ்ட் நம்ம ரைஸ்லேருந்து ட்ரை பண்ணுவோம். செம்ம ஃப்ளேவராக இருக்குது. இப்போ ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பொலன்னு கொட்டுது. நல்லா கொழுப்பு கறியாக போட்டு பண்ணியிருக்காங்க. பா வேறு லெவலில் இருக்குது. ஐயோ, எனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸில் பண்ணால் மட்டன் ரொம்ப பிடிக்கும். பாஸ்மதி ரைஸ் வந்து சூப்பராக இருக்குது பார்க்க சாப்பிட்றதுக்கே. ரைஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்குங்க. இந்தியா கேட்டு நினைக்கிறேன். ரைஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்குங்க. செம்ம நீட்டாக இருக்குது. சாப்பிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ஃபீலாக இருக்குது எனக்கு. இந்த பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. பீஸ் மட்டும் தனியாக சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்போ தான் நமக்கு தெரியும். அப்பா, பீஸ் கரைஞ்சி வாய்க்குள்ளே ஓடுது, அந்த அளவுக்கு இருக்குது. வேறு மாதிரிங்க, வேறு மாதிரி. நான் வந்து ட்ரை பண்ண நிறையா கடை, பிரியாணி கடையில் வந்து இந்த கடையை பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. நான் பல்லாவரத்தில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிரியாணி கடையில் வந்து இதுவும் ஒன்று. பட் வந்து டைம் நாள் என்கிட்ட வர்றதுக்கு. பட் இன்றைக்கி தான் டைம் கிடச்சி வந்து சாப்பிட்ணுன்னு தான் வந்தேன். நான் வீடியோ எடுக்கணுன்றத விட சாப்பிட்ணுன்னு தான் வந்தேன். பீஸ் போடுறாங்க. ரைஸு பீஸ் வைப்போம் வாய்க்குள்ள போகுது, ரைஸ் வைப்போம் வாய்க்குள்ள போகுது, அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப 3 பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லி பீஸாக வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லி கடையை தான் கொடுத்து வச்சுருக்கணும். நான் சொல்லுவாங்க பாக்கியம் பண்ணி நம்ம தான் நல்லி கிடைக்கும்ட்டு. நல்லியோடு வந்திருக்கு. வா, செம்மையாக இருக்குங்க. ஜூஸ் அவ்வளோ அப்படியே சர்க்கிள் உள்ள போகுது, அந்த அளவுக்கு இருக்குது. மட்டன் தான் அடிச்சுக்கானே ஃபுல்லாக செட்டில் ஆகலான்னு தோணுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அடுத்தவங்க சிக்கன் பிரியாணி செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க. இதெல்லாம் இது மாதிரி ஹிட்டர்ஸ் பண்ணால் அதை கமெண்ட் பண்ணுங்கப்பா, போய் கவர் பண்ணலாம். இது மாதிரி கடையில் வந்து கவர் பண்ணலாம் வச்சுங்களேன். பாவம் பண்ணிட்டோம், அந்த அளவுக்கு இருக்குது. சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது. பட் மட்டன் பிரியாணி கிளாஸ். நல்லா புளிப்பா செம்மையாக இருக்குது. சிக்கன் பீஸ் ஐயோ வாயோட வந்துருச்சு. இப்படி குக்காரி பாருங்க, வேறு லெவலில் குக்காயிருக்கு.
நானும் வீட்டில் பல தடவை பிரியாணி செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து எப்படி பொல பொலன்னு வருதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே பொல பொலன்னு இருக்கு. வாவ், வேற மாதிரி. மட்டன் கிளாஸாக இருக்குன்னா சிக்கன் பிரியாணி வந்து மாஸாக இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. ஒரு லாங் பைட் போயிடுவோமா? கொஞ்சோண்டு சிக்கன் பீஸ் அண்ட் தென் ரைத்தா, கத்திரிக்காய் சேர்த்து வச்சு ஒரு பைட். என் மட்டன் பிரியாணி வந்து அப்போ எட்டி பார்க்க சொல்லுது. அப்படி இப்படி பாடுறா, அப்போ தான் அவங்க கண்ணு அட்ராக்டிவாக இருப்பான்ட்டு கண்ணு பங்கமாக போயிட்டுருக்கு. இதை முடிச்சுட்டு அதை ஃபுல்லாக முடிச்சிடலான் இருக்கேன். ரேவதி, என் ரியலி சாரி, உனக்கு கொடுத்து வைக்கல, நான் என்ன பண்ணுறது? நம்ம லாங் பைட் போனோம். வேற மாதிரி. வா, 65 ஒரு சாஸை காட்டுறேன் எவ்வளோ இருந்துச்சுன்னா எவ்வளோ சாப்பிடுதுன்னு பாருங்கள். இதில் வந்து போன்லெஸ் பீஸாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணாமல், எந்த ஒரு ஃப்ளேவரும் ஆட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா பிரியாணி சுட சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ளாட்டாக வெயில் போடுன்னு போட்டுட்ருக்கு. நேற்றுலாம் சரியான கிளைமேட்டு. இன்றைக்கெல்லாம் வச்சு சாத்திக்கிட்டு இருக்கு. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சேன். அது வேர்க்க செம்ம டேஸ்ட்டுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிரியாணி. ஆல்ரெடி இங்கே ஒரு பிரியாணி கடை நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த பிரியாணி கடையை வந்து நான் லிங்க்கில் வந்து என்ன சொல்கிறது, டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் டேக் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மட்டன் பிரியாணி அல்டிமேட்டாக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட்ஜெட் கூட சாப்பிட்ணும்னு நினச்சிங்க, ஒரு 200 கூட சாப்பிட்ணும்னு நினச்சாங்க, அவங்கள சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு பட்ஜெட்லாம் மேட்ரே கிடையாதுப்பா, மட்டன் பிரியாணி ட்ரை பண்ண நினச்சாங்க, கண்டிப்பாக அவங்க மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். 300 ரூபா வருது, அரௌண்ட் ஆஃப் பிளேட் வந்து வருது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிரியாணி. பல்லாவரம் சைடில் இது மாதிரி எத்தனை பிரியாணி ஸ்பாட்ஸுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் டேஸ்ட் எப்படி இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.